இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு மூவி ரிவ்யூ தான். அதுவும் பழைய படம் 2023ல் ரிலீஸ் ஆன மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இப்போ 2025ல் மேட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது வந்து நான் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த படம் வந்ததே எனக்கு தெரியும். அதனால் அந்த மேட் படம் வந்து செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நான் வந்து எதர்ச்சியாக வந்து எதுக்கு பார்த்தேன்னா, லவ்வர் பட ஹீரோயின் இருப்பாங்கள்ல ஒருத்தங்க, அவங்க வந்து அது சும்மா அந்த நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது மேலே வரும்ல தம்ப்நெயில், அதில் வந்து இவங்க இருக்காங்களே, சரி நல்லா இருக்கும் போல படம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். போயிட்டு பார்க்குறேன், அது வந்து இந்த சலம்பல சாங் ரிலீஸ் ப்ரோமோ பார்த்தீங்களா, அதில் வந்து எப்படி ஒரு மாதிரி ஃபன்னாக போகும், அது மாதிரி ஒரு இந்த படம் ஃபுல்லாகவே இந்த ஃபன்னாக போகும். ஒரு மாதிரி இந்த டார்க் காமெடின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு காமெடி, நிஜமான டார்க் காமெடி. அதுக்காக அடல்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நான் வேணால் ஒரு சீன் வந்து ப்ளே பண்ணுறேன் சைடில், உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாருங்கள். இதில் வந்து ஒருத்தன் வந்து எப்போவுமே ஒரு நெகட்டிவ் மைண்ட் ஒருத்தன் இருப்பான். இந்த நிறைய க்ரைம் ஸ்டோரி படம் பார்த்தவன் எப்படி பேசுவானோ அது மாதிரி தான் படம் ஃபுல்லாக இவன் இந்த இவரோட கேரக்டர் வந்து அதுதான். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து பிரின்சிபல். அப்படி என்ன சார் பண்ணுவீங்க? என்கவுண்டர் பண்ணி பாடியில மறைச்சிருவீங்க, அவ்வளவுதானே? இது மாதிரி ஸ்டார்டிங்கில் ராகிங் சீன்லாம் வரும். அதுலேயும் அப்படி தான் வந்து ஆசிட் ஊற்றி கொடுத்துருவீங்க, இல்லைனா இங்கேயே வச்சு புதைச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கேயும் வந்து இது மாதிரி நெகட்டிவாக பேசுவாங்க. அவங்க ராகிங் பண்ணவங்களே பயந்து ஓட்டுருவாங்க. என்கிட்ட இப்படிலாம் பேசுகிறாங்க, நாங்கள் ஏன்டா அப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னாக போகும். இந்த படம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய டிப்ரெஷனில் இருந்தாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும். அந்தளவுக்கு இந்த படம் வந்து செம்ம காமெடியாக போகும். இது வந்து ஒரு சீனு, நிறைய சீன் இருக்குது. இப்போ இந்த பாருங்கள், லவ் ஃபெயிலியர் சீனு. அந்த நாள் இன்னொரு நாள் வருத்தப்பட்டால் என்ன ஆக போகுது, நம்ம சரக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாருமே இந்த ஹீரோன்னு இந்த இது படத்தில் வந்து யாரும் இல்லை, 3 பேர். அவங்க பேர் வந்து அந்த பேர் தான் ஸ்டார்டிங் லெட்டர் தான் எம்ஏடின்னு சொல்லிட்டு இருப்போம். அதில் வந்து ஒரு பேர் எடுத்து மேட்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதனால் இந்த படம் ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து செம்ம காமெடியாக போகும். இங்கே உங்களுக்கு வந்து சிரிச்சு உங்களுக்கு வயிறு வழியே வந்துடும், அந்தளவுக்கு காமெடியாக இருக்கும். நீங்கள் வேணால் அந்த படம் பாருங்கள். இந்த 2 சீன் வந்து தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த படத்தில் ஏகப்பட்ட சீன் இருக்குது, அதுக்கு மொத்த படத்தை தான் போடணும். ஏன்னா அவ்வளோ காமெடியாக இருக்கும் இந்த படம். கல்யாண் சங்கர்னு சொல்லிட்டு தான் டேரக்டரு. செம்ம காமெடியாக இருக்கும். அதுவும் எல்லா காமெடியும் ஒர்க்காக இருந்துச்சு. அப்போ இந்த தேட்டரில் போய் பார்த்துட்டிங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும் இந்த படம். இது வந்து தெலுங்கு படம்னு நினைக்கிறேன். அதனால் அப்போது வந்து இந்த படம்லாம் எனக்கு தெரியாது, இந்த படம் இருக்குதுன்னு. நான் சும்மா நேற்று நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நைட்டு உட்காந்து ஒரு 2 மணிக்கு பார்த்துட்டு இருந்தேன். அருமையான படமாக இருக்குது, போய் பாருங்கள், டிசப்பாயின்ட் பண்ணி ஆக மாட்டீங்க. ஃபன் கேரண்டி இருக்குது. தேங்க்யூ, பை பை. வேறு எதனா படம் வந்துச்சுன்னா சொல்கிறேன். மேட் ஸ்கொயர் 2 எப்படி இருக்குன்னு தெரியல. இது மேட் ஸ்கொயர் 1 பற்றி தான் இவ்வளோ நான் சொல்லிட்டு இருந்தேன். மேட் ஸ்கொயர் 2 வேணால் பார்த்துட்டு வேணால் நான் சொல்கிறேன், அது இதே மாதிரி அந்தளவுக்கு இருக்கா அப்படி இல்லையான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தேங்க்யூ, பை பை.